ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரீசார்ஜபிள் பேட்ரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வோல்டேஜ் வந்து ஸ்டில் ட்ராப்பிங் தெரியுது உங்களுக்கு. இப்போ எகைன் நம்ம வச்சு பார்க்கும்போது ஸோ இட்ஸ் 2.6 வோல்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபோன் ரிமூவபிள் பேட்டரியாக இருக்கட்டும் அல்லது இப்போ இருக்கக்கூடிய நான் ரிமூவல் பேட்டரி இருக்கட்டும், ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த பல்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிகமான நேரம் அதை சார்ஜ் பண்ணுறது, ஓவர் சார்ஜ் அல்லது தப்பான வோல்டேஜ் மூலமாக சார்ஜ் பண்ணுறது. ஸோ இப்போ இதுக்கு ரேட்டடான சார்ஜர், நம்ம கரெக்டான ப்ராப்பர் சார்ஜர் பயன்படுத்துகிறோம், ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் நம்மளுடைய ஃபோன்லேயும் இருக்குது as well as சார்ஜர்லையும் இருக்குது அப்படின்னா அது பல்ஜ் ஆகாது. தென் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன டைம் இருந்ததுன்னா ஓவர் நைட் சார்ஜ் பண்ணுறது. நைட்டு ஃபோனை சார்ஜ் போட்டிருப்போம், மறந்துடுவோம், காலையில் வரைக்கும் அது சார்ஜ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த பேட்டரிக்கு வந்து நீங்கள் டூ மச்சாக ஃபீட் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு பல்ஜ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ரீசன். இப்போ வரக்கூடிய ஃபோனில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் நைட் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி மாடர்னான சார்ஜிங் ஐசிஸ் அண்ட் பிஎம்எஸ்ல வந்து ஒரு சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஓவர் நைட் சார்ஜ் போட்டாலும் பிரச்சனை இல்லை. அதே போல் ஈவன் நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணியே இருந்தாலும் கூட 100% ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து உங்களோட பேட்டரிக்கு சார்ஜ் போகாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான மெக்கானிசமில் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபோனுக்கு நீங்கள் ஓவர் நைட்டில் நீங்கள் சார்ஜரை கனெக்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றது இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். பட் ஒருவேளை நீங்கள் தெரியாமல் வச்சுட்டாலும் கூட அது உங்களுடைய ஃபோனோட பேட்டரியோ இதையும் பாதுகாக்கிற அளவுக்கு உள்ளுக்குள்ள சர்க்கியூட் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எப்படின்னா, நமக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிடணும், பசிக்கிற நேரத்தில் சாப்பிடாம விட்டோம்னா அல்சர் மாதிரி பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். பசிக்கிற நேரத்தில் சாப்பிட்றதே நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலும் அது வந்து இன்டஜேஷன் மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனையில் போய் நமக்கு விட்டுரும். ஸோ சிமிலர்லி பேட்டரிக்கும் அதே ஹேபிட் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து ஒரு 20% சார்ஜுக்கு வரும்போது கம்பல்சரி நீங்கள் ஃபோனை சார்ஜ் பண்ணிடும். 20க்கு கீழே இறங்கி விடுறதுன்றது அட்வைசபிள் கிடையாது. தென் அதே போல் உங்களுடைய ஃபோனை 90% மேலே சார்ஜ் ஏற்றுறதும் அட்வைசபிள் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பசிக்குதுன்னு சாப்பிட்றோம், நெக் டு நெக் சாப்பிடாம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து சாப்பிட்றதுன்றது நம்மளுடைய இதுக்கு எந்த அளவுக்கு நல்லதோ, அதே போல் பேட்டரியை பொறுத்தளவுக்கு நெக் டு நெக் நீங்கள் 100 பண்ணாமல் ஒரு 90% வந்துச்சுன்னா நீங்கள் சார்ஜர் ரிமூவ் பண்ணிடுறது சேஃப். தென் அதே போல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ 90%லேருந்து கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருது. மறுபடியும் வந்து எனக்கு ஒரு 70 வந்தனுமே நான் மறுபடியும் 90க்கு போடணுன்றது அட்வைசபிள் கிடையாது. அது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகட்டும். எப்போ வந்து அதோடைய சார்ஜிங் சைக்கிள் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்கிறது ப்ராப்பராக நடக்குதோ அப்போ அதோடைய லைஃப் வந்து உங்களுக்கு சூப்பராக மெயின்டைன் ஆகும். எனக்கு வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன், நான் வந்து இப்போ அவசரமாக நான் வெளியில் கிளம்புறேன், ஒரு 3 hours 4 hours என்னால் சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லைன்ற கண்டிஷனில் பண்ணலாம். பட் வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் அதே போல் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது அந்த சார்ஜ் நீங்கள் டிஸ்சார்ஜே பண்ணாமல் அந்த சார்ஜ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும்போது அதோடைய ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு மாறிடும். இது என்ன மாதிரி பிரச்சனை கொண்டு வரும்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில கண்டிஷனில் இப்போ ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரெகுலராக வந்து அவருடைய ஃபோனை சார்ஜ் பண்ணுறாரு, 50க்கு கீழே அவர் இறங்க விடுறதே இல்லை. அப்போ 50 வந்தனுமே மறுபடியும் சார்ஜ் போடுறாரு, மறுபடியும் 50 வரைக்கும் இறங்கினுமே மறுபடியும் 50 வந்தனுமே மறுபடியும் சார்ஜ். இந்த ஒரு ஹேபிட் அவர் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காருன்னா இப்போ அவரோட பேட்டரி என்ன ஆகும்னா 50க்கு கீழே எப்படி இருக்குன்ற அந்த ஒரு இதே அதுக்கு தெரியாமல் 15 காட்டும். பட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பீரியடிக்கில் அவர் யூஸ் பண்ணிட்டே இருப்பார், 50% இருக்கேன்னு யூஸ் பண்ணிட்டு இருப்பார். பட் 48 47 வரும்போது ஃபோன் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஏன்னா ப்ராப்பராக அந்த சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் சைக்கிள் அவர் மெயின்டைன் பண்ணாதனால. ஸோ 20க்கு கீழே வர விடாமல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, 90க்கு மேலே போக விடாமல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட பேட்டரியோட ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பேட்டரியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பேட்டரியை நான் ஒரு லைவாக எப்படி ஒர்க் ஆகுன்ற மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். நார்மலாக வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரின்றதை பார்த்துருப்பாங்க. இந்த பேட்டரியை நம்மளால செய்ய முடியுமா, அதுவும் நம்ம கையில் இருக்க சிம்பிளான டூல்ஸை வச்சு செய்ய முடியுமான்றது ஒரு விஷயம். கிடைச்சதெல்லாம் ஆயுதம் யூஸ் பண்ணுறீங்க. என்ன சார் பிரேக்கிங் பேட்ல வர மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? உப்பா? உப்பு. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலுமினியம் ஃபாயில். ஸோ அலுமினியம் ஃபாயில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா என்னன்றது உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட்டு நம்ம குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய நம்ம நார்மல் டேபிள் சால்ட். இதில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராஃபைட். நம்மளுடைய பென்சில் அதில் வந்து அந்த மேலே இருக்கக்கூடிய உட்டை பீல் பண்ணிட்டு பார்த்தோன்னா உள்ளே வரக்கூடிய அந்த கிராஃபைட்டுன்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது இருக்கா? லெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஸோ ஒரு லெட் வேணும், சம் சால்ட் வேணும், தென் பேப்பர் டவல் ஆர் டிஷ்யூ பேப்பர். ஸோ இதுதான் வச்சு நம்ம இன்றைக்கி பேட்டரி செய்ய போகிறோம். நம்ம
கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ வாட்டரில் நம்மளுடைய சால்ட்டை மிக்ஸ் பண்ணி ஸோ இதை நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். ரெண்டு லேயர் எடுத்துக்கலாம். ஃபாயிலும் சேர்த்து ரோல் பண்ணுமா? ஃபாயில் வந்து மேலே வர மாதிரி வச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான், நமக்கு தேவையான பேட்ரி ரெடி. இதில் இப்போ வோல்டேஜ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வோல்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த வோல்டேஜும் இல்லை. ஓகே, ஸோ இது இப்போ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நார்மல் ஒரு ஜிப்லாக் கவரில் உள்ள ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வாட்டர் ப்ளஸ் சால்ட்டோட இதை உள்ளே இன்ஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபுல்லாக நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மல்டிமீட்டர் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம் வோல்டேஜஸ் இருக்கா அப்படின்னு. வெளியில் இருக்கக்கூடிய அலுமினியமுக்கும் ஸோ வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு 1 வோல்ட் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய பேட்ரி. ஸோ இதை வந்து கரெக்டான ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டோடு வச்சு நீங்கள் அந்த டெர்மினல்ஸ் ரெண்டையும் தனித்தனியாக வச்சுட்டிங்கன்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய அலுமினியமில் நம்ம என்ன வைக்கிறோன்னா பிளாக் கலர் ப்ரோப் வைக்கிறோம். தென் இந்த கிராஃபைட்டில் ரெட் கலர் ப்ரோப் வைக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 1.05, ஸோ அரௌண்ட் 1 வோல்ட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கிராஃபைட் என்னவா ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆனோடாவும், வெளியில் இருக்கக்கூடிய அந்த அலுமினியம் ஃபாயில் என்னவா ஒர்க் ஆகுதுன்னா கேத்தோடாவும் ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்கு நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் சப்ளை கொடுத்து ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ டிசி பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4.2 வோல்ட் செட் பண்ணியிருக்கோம், 3 ஆம்பியர் செட் பண்ணியிருக்கோம். ஸ்டேட் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது, நம்ம இன்னும் ஆன் பண்ணல. ஸோ அகெயின் நம்ம ஒரு டைம் இதில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை ஃபைனலாக வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் ஃபாயில் மேலே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா பிளாக் கலர் ப்ரோப் வச்சுருக்கேன். தென் உள்ள இருக்கக்கூடிய கிராஃபைட் மேலே ரெட் கலர் ப்ரோப் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 1.05 இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குன்னா 0.9 தான் இருக்குது. ஸோ வோல்டேஜ் வந்து ஸ்டில் ட்ராப்பிங் தெரியுது உங்களுக்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு அந்த 960 வேல்யூ ட்ராப் ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து நம்ம நெகட்டிவாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கிராஃபைட் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். நம்ம அரௌண்ட் ஒரு 4.2 வோல்ட் வச்சுருக்கோம். ஸோ டிசி பவர் சப்ளை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நம்மளுடைய அலுமினியம் ஃபாயில் மேலே பிளாக் கலர் ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஃபாயில் மேலே பிளாக்கையும் இப்போ இந்த கிராஃபைட் மேலே வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்டரி ரீசார்ஜ் ஆகும்போது அது எவ்வளோ ஆம்ப்ஸ் எடுக்குதுன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் கனெக்ட் பண்ணுறேன். அரௌண்ட் இப்போ அது எவ்வளோ எடுத்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 60 to 70 மில்லி ஆம்ப்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அது என்ன ஆகுதுன்னா இட் இஸ் சார்ஜிங். ஸோ இப்போ அரௌண்ட் 120 கிட்டே எடுக்குது. ஸோ இந்த பேட்டரியோடைய இந்த அலுமினியம் ஃபாயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியுதா? ஸோ அப்படின்னா என்ன நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அது வந்து அந்த எலக்ட்ரோலைட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம நோட்டீஸ் பண்ணி இந்த இடத்துல பபிள்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன டைனி போர்ஸ் தெரியுது சார், நல்லா தெரியுது. எஸ் ஓகே. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அதே போல் இப்போ ஆம்பியர் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் அது வந்து ஒரு 200 மில்லி ஆம்ப்ஸ் வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சப்ளையை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மல்டிமீட்டர் வச்சு இந்த பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத திரும்ப வெரிஃபை பண்ணி பார்க்கலாம்.
அது 0.9 வரையும் ட்ராப் ஆகிட்டுருச்சு. இப்போ எகைன் நம்ம வச்சு பார்க்கும்போது ஸோ இட்ஸ் 2.6 வோல்ட். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் கிராஜுவலாக அந்த டிக்ரீஸ் ஆகிற விஷயத்த நம்ம நோட்டீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போது கிராஜுவலாக அது என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2.6 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக நிற்குது. இன்னும் நம்ம இதை இன்னும் எடுத்து கொஞ்சம் நேரம் அந்த 4.2 வோல்ட்டை ஸ்டேபிளாக நம்ம கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு பேட்டரியாக பக்காவாக நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் அதாவது நம்ம யூஸ் பண்ண அந்த ஃபாயில் வந்து உங்களுக்கு என்னவா ஒர்க் ஆகும்னா கேத்தோடாகவும், ஓகே, நடுவில் வச்சிருந்த அந்த கிராஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஆனோட ஒர்க் ஆகும். ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து இந்த டிஷ்யூவில் வந்து நம்ம அந்த எலக்ட்ரோலைட் கெமிக்கல் வச்சதுனால ஓகே, இப்போ அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அது எனர்ஜியாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே. சூப்பராக தெரியுது. ஸோ அந்த பபுள் வர்றதுக்கான காரணம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் வாட்டர் எவாப்ரேட் ஆகுது இல்லையா?